This is 2.7 second sum. Write the first three terms of the GP whose first term and the common ratio are given below. 3 subdivision கொடுத்திருக்காங்க. A, R எல்லாத்துலயும் கொடுத்துட்டாங்க. Aங்கிறது first term, Rங்கிறது என்னது common ratio. அப்போ first termும் common ratioவும் கொடுத்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, first 3 terms எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம introduction partலே பார்த்தோம். general form என்னது, A, AR, AR ஸ்கொயர். அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது A, செகண்ட் டேர்ம்ங்கிறது AR, தேர்ட் டேர்ம்ங்கிறது AR ஸ்கொயர். பார்த்தோம்ல, நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் வந்து இருந்துச்சுன்னா அதுக்குள்ள காமன் ரேஷியோவா அதுதான் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே போவோம். செகண்ட் டேர்ம் AR, தேர்ட் டேர்ம் AR ஸ்கொயர், ஃபோர்த் டேர்ம் AR கியூப் அப்படி வரும். நம்ம பார்த்தோம்ல, இங்கே ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் தான். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுதியிருக்கோம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏங்கிறது 6ம் ஆறுங்கிறது 3. ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஜென்ரல் ஃபார்ம் என்னது, A, AR, AR ஸ்கொயர். அதான இதுக்கு நமக்கு இதே மாதிரி தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனுக்கு இருந்தது. A + D, A + 2D. அதே மாதிரி ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி வரும், ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ்னால் A, AR, AR ஸ்கொயர். இப்போ ஏங்கிறது கொடுத்தது 6ன்னு எழுதிட்டோம். ARனா A இன்டூ ஆர் தானே, அப்போ 6 × 3 கமா AR ஸ்கொயர்னா 6 × 3 ஸ்கொயர். அப்போ இங்கே ஈக்குவல் டு 6, 6 3 சார் 18 கமா போடுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் தான், கமா தான் போட்டு எழுதணும். அப்போ இங்கே எழுதுறோம்ல, A, AR, AR ஸ்கொயர். ஏங்கிறது 6 கமா ARனா 6 × 3 கமா அடுத்து AR ஸ்கொயர்னா 6 × 3 ஸ்கொயர். அப்போது அடுத்து ஈக்குவல் டு 6 கமா 6 3 சார் 18 கமா இது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு, ஏன்னா 3 ஸ்கொயர் இருக்குது, இது ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது கூட மல்டிப்ளை பண்ணு எப்பயுமே. ஓகேவா, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணக்கூடாது. 3 ஸ்கொயர் ஆருக்கு தான் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது ஸ்கொயர் பண்ணிவிட்டு அடுத்து தான் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர் எவ்வளோ, 3 3 சார் 9, 9 6 54. இப்போ ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் என்னது, 6 18 54 அதான் எழுதியிருக்கோம். therefore the first 3 terms are 6, 18, 54. செகண்ட் சப்டிவிஷன் A = √2, R = √2. 3 டேர்ம்ஸ் என்னது, A, AR, AR ஸ்கொயர் which is equal to ஏங்கிறது √2, ARனா √2 × √2. √2 இன்ட்டுங்கிறத இப்படி ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். நம்ம இன்ட்டு போட்டு எழுதுனாலும் தப்பு ஒன்றும் இல்லை. ஓகேவா, √2 × √2 AR ஸ்கொயர்னா √2 × √2 ஹோல் ஸ்கொயர். √2க்கு தான் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே தானே. அடுத்து √2 √2 × √2 எவ்வளோ, 2. அது நமக்கு தெரியும்ல, √2 × √2ங்கும் போது ரெண்டுமே ரூட் நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும், அது ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். √2 × √2 2 2 4 √4. √4ங்கிறது எவ்வளோ, 2. எப்பயுமே சேம் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அந்த நம்பர் மட்டும் தான் வரும், மல்டிப்ளை கூட பண்ண வேண்டாம். ஆனால் ஆக்சுவலி தான் இப்போ √2 × √2ன்னு என்ன ஆகிடும், √4 ஆகும். √4 எவ்வளோ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2. அப்போ √2 × √2 2. இதே √3 × √3னா 3. √9 × √9னா 9. டேரெக்டாகவே இப்படி எழுதிக்கலாம். அப்போ √2 × √2ங்கிறது 2. அடுத்து √2 × √2 ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு என்ன ஆகிடும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன தான் இருக்கும், இங்கே 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ 2 × √2 2 √2. ஓகே தானே இது. ஸோ therefore the first 3 terms are √2, 2, 2 √2. செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். நீ தேர்ட் சப்டிவிஷன் A = 1000, R = 2/5. 3 terms A, AR, AR ஸ்கொயர் which is equal to ஏங்கிறது 1000, ARனா 1000 × 2/5, AR ஸ்கொயர்னா 1000 × 2/5 ஹோல் ஸ்கொயர். ஓகே தானே இது, which is equal to 1000. இங்கே 1000 × 2/5 இருக்குல்ல, 5ம் 1000 நம்ம கேன்சல் பண்ண முடியும் 5 டேபிளில். 1 5 சார் 5, 10 2 5 சார் 10, இந்த 2 0 200 வரும். அடுத்து இங்கே 1000 × 2/5 ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ இது ரெண்டுமே அதாவது ஃப்ராக்ஷனுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு நியூமரேட்டரும் ஸ்கொயர் பண்ணியிருக்கணும், டினாமினேட்டரும் ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். ஸோ அது அடுத்த ஸ்டெப்பில் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 1000 இங்கே என்னது கேன்சல் ஆகிட்டு 200 × 2 தான் இருக்குது. 200 × 200 200 × 2 400, இங்கே என்ன ஆகிடும் 1000 × இது ஸ்கொயர் பண்ணிட்டு நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணியிருக்கணும், டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 2 2 சார் 4 டிவைடட் பை 5 5 சார் 25, 4/25 வரும். 4/25ல் 25 டேபிளில் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்க. நீங்கள் 5 டேபிளில் கூட கேன்சல் பண்ணியிருக்கலாம். எத்தனை டைம்ஸ் வரும், ஃபஸ்ட்டு 5 5 சார் 25 வரும். இது 5 2 சார் 10 0 0 200, பின்னையும் 1 5 சார் 5. அடுத்து என்ன ஆகும், 20 எடுப்போம். 4 5 சார் 20 0 40. அப்போ என்ன ஆயிடுச்சிங்க, 40 × 4 எவ்வளோனா 40 × 4ங்கிறது 4 4 சார் 0 4 4 சார் 61 60. அப்போ இந்த 1000, 400, 40 × 4 160.
therefore the first three terms are 1000, 400, 160. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு.